ஹாய் மக்களே. நேற்று வந்து தனுஷ் நடித்த இட்லி கடை மூவியோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது என்னன்னு வாங்க பார்க்கலாம். நீங்களும் சேர்ந்தே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாரும் அதோடைய கமெண்ட்டை சொல்லுங்கள், நாங்களும் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ வாங்க நம்ம அந்த ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். இதுதான் இட்லி கடை. எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. ராஜகிரண் தேவையில்லை. என்ன வேணாலும் செய்யலாம். அந்த காலம் மாதிரி இந்த ஆட்டு உரல்ல ஆட்டி பொதுவா லைஃப்ல நம்ம பண்ற வேலையை ரசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் வந்து சாதாரணமா இருக்கான். உங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? ஏங்க தனுஷ் தாங்க ராஜகிரண் பையன். அப்ப அவன் வசதியா காமிச்ச மாதிரி இருந்தது கனவா? நம்ம தலைவன் தலைவியில இருந்தாங்க. ஆமா. நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு முருகன் பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். நல்லா நடிச்சிருக்கான் போலயே. அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், திருப்பி மூடிட்டாங்களோ கடையை. அப்புறம் இட்லி கிடைக்காது. ஆனா ஏன் இப்படி மாறினான்னு தெரியல. மறுபடியும் இட்லி கடை ஓபன் பண்ணிடுவானோ? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. திருப்பி மறுபடியும் ஓபன் பண்றேன். அதே மக்களே, ராஜகிரண் வந்து தனுஷோட அப்பா. ராஜகிரண் நடத்தின அந்த இட்லி கடையை ஏன் க்ளோஸ் பண்ணாங்க, திரும்ப எப்படி ஓபன் பண்றான்றத ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அடுத்த மூவி வந்தோடனே கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க ரிவ்யூவை சொல்லுங்க. இப்போ பை.